விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 8 பேர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் தொழிலாளர்கள் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, அவர்களின் போராட்டத்திற்கு என்ன காரணம், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்? சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிகாரிகள் யாரேனும் இதுவரையில் வந்திருக்கிறார்களா? வேதவள்ளி, சாத்தூர் அருகே நிகழ்ந்த பட்டாசாலை விபத்தில் 8 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள். 5 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக இந்த வெடிவிபத்து என்பது சாத்தூர் அருகே இருக்கக்கூடிய சின்னக்காமன்பட்டியில் கோகுலே ஃபயர் ஒர்க்ஸ் என்கிற பெசோ உரிமம் பெற்ற பட்டாசாலையில் இந்த வெடிவிபத்து காலை 8:30 மணிக்கு நிகழ்ந்தது. இந்த வெடிவிபத்தில் தான் கிட்டத்தட்ட 8 தொழிலாளர்கள் உடல் சிதறி உடல் கருகி பலியாகினர். 5 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தற்போது வரை தங்களை மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளோ அல்லது பட்டாசு விபத்து குறித்த ஆய்வுகளோ எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லை, தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து CITU சங்கத்தினர், அதே போல உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினர் அதிகாரிகளை, குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக காலை பட்டாசாலை விபத்து நடந்த இடத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அவர் கூட தங்களை வந்து சந்திக்கவில்லை. அதே போல இந்த மாவட்டத்தினுடைய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் தங்கம் தென்னரசு இதுவரை வந்து ஆறுதல் தெரிவிக்கவில்லை. உரிய நிவாரணம் தற்போது வரை வழங்கப்படவில்லை, முதல்வர் அறிவித்த நிவாரண தொகையும் கிடைக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி தற்போது அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ள காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த வெடி விபத்தை பொறுத்த மட்டில் மீனம்பட்டியைச் சேர்ந்த மகாலிங்கம், வைரமணி, ராமமூர்த்தி, ராமஜெயம், லட்சுமி, புண்ணியமூர்த்தி உள்ளிட்ட 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களுடைய உடல் தற்போதுதான் உடற்கூறாய்வும் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் தங்களை அதிகாரிகள் தற்போது வரை வந்து பார்க்கவில்லை என்ற ஆதங்கத்துடன் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்து வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலை மறியலில் ஈடுபட முயன்ற பொதுமக்களை, பட்டாசு தொழிலாளர்களையும் தடுத்து அவர்களுடன் காவல்துறை அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பட்டாசாலையினுடைய உரிமம் என்பது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல போர்மன்னும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிகாரிகளும், அதாவது காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே பிணவரை பகுதியில் இருந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிற நிலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள், மாவட்ட அதிகாரிகள் இதுவரை வந்து தங்களை சந்திக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தற்போது காவல்துறை அதிகாரிகளோடு அதாவது உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினர்களும் பொதுமக்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.